ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். தீபம் பாதி தூபம் பாதின்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம வீடு வந்து அழகாக இருக்கணும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா பாதி தீபம் பாதி தூபம் பாதின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, விளக்கு ஏற்றாத வீடு வந்து எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு இல்லைன்னா விளக்கு ஏற்ற மாட்டாங்க, அப்படி இருக்கும். அப்போ நம்ம பொண்ணாக பிறந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு புகுந்த வீட்டுக்கு போனோன்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு வலது காலை எடுத்து வச்சு வீட்டில் தீபம் ஏற்றுவோம், சரிங்களா? வாழ்நாள் முழுவதும் அந்த வீடு பிரகாசமாக இருக்கணுன்னு தான் அந்த தீபம் ஏற்றுவோம். நம்ம வந்திருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ என்ன செய்யணும்? நம்ம தீபம் ஏற்றி அந்த வீடை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அந்த வீடை வச்சுக்கணும். நம்ம பெண்ணாக பிறந்துட்டோம், சரிங்களா? எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நம்ம தான் அந்த வீட்டில் போய் தாங்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு வீட்டில் போய் வலது காலை எடுத்து வச்சு முதன்னு திருமணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏற்றுறோம், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.